Hi everyone, welcome to your math friend 12th Business Max example 3.16. Sum is for the marginal revenue function MR equal to 35 plus 7x minus 3x squared. Find the revenue function and demand function. இதை நம்ம find out பண்ணணும். இப்போ revenue function தெரிஞ்சுக்கணும், revenue function R வேணும் அப்படின்னா நம்ம எதை integrate பண்ணணும்னா இந்த MR integrate பண்ணணும், அவ்வளோதான். ஒரு constant. இது demand function P-யை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச R-ஐ X-ஆல் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். இதுதான் நமக்கு தேவையான மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபார் தட் நான் ஃபஸ்ட்டு R கண்டுபிடிக்கிறதுக்கு ரெவன்யூ ஃபங்க்ஷன் R கண்டுபிடிக்கிறது இன்டெக்ரல் MR dx ப்ளஸ் K போட்டுப்பேன், சரிங்களா? இப்போ இன்டெக்ரல் MR என்னது 35 ப்ளஸ் 7x மைனஸ் 3x ஸ்கொயர் dx ப்ளஸ் K, ரைட்? இப்போ இதை நம்ம இன்டெக்ரல் பண்ணோம்னா 35x ப்ளஸ் 7x ஸ்கொயர்ட் பை 2 மைனஸ் 3x கியூப் பை 3 ப்ளஸ் K. இப்போ இதில் கட் பண்ணோம் அப்படின்னா 35x ப்ளஸ் 7 பை 2x ஸ்கொயர்ட் 3 கட் ஆகிடுச்சுன்னா x கியூப் ப்ளஸ் K, சரிங்களா? இப்போ இதில் வந்து 6 0 எக்ஸும் 0 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணையில் நமக்கு கேயோட வேல்யூ 0 கிடைக்கும். இப்போது R ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம்னா நமக்கு கேயோட வேல்யூ 0. ஸோ கே 0ங்கிறதுல நம்ம என்ன பண்ணலாம், R ஈக்குவல் டு 35x ப்ளஸ் 7 பை 2x ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் கியூப் நமக்கு தேவையான ரெவன்யூ ஃபங்க்ஷன், சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம டிமாண்ட் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். demand function P equal to R by X, சரிங்களா? இப்போ R by Xனா 35x plus 7 by 2x squared minus x cube whole divided by X, சரிங்களா? இப்போ இதை நம்ம ஃபர்தராக உள்ளே கொண்டு போய் டிவைட் பண்ணலாம். இதை எக்ஸை டிவைட் பண்ணையில் எக்ஸு கட் ஆயிரும், 35 மட்டும் இருக்கும். ப்ளஸ் 7 by 2 இதை கட் பண்ணையில் இங்கே ஸ்கொயர் இருக்கையில் எக்ஸ் மட்டும் வரும், பவர் கட் ஆயிரும். இங்கே போகையில் இது ஸ்கொயர் ஆயிரும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். திஸ் இஸ் required demand function. Example 3.17. Sum is the firm has a marginal revenue function given by MR equal to A divided by X plus B whole squared minus C, where X is the output and A, B, C are constants. Show that the demand function is given by X equal to A divided by B, P plus C minus B நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நமக்கு மார்ஜினல் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, நமக்கு வந்து இதையும் நமக்கு டிமாண்ட் ஃபங்க்ஷனும் கொடுத்துட்டாங்க. நம்ம இதுதான் டிமாண்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணி காட்டணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டிமாண்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு P equal to R by X, சரிங்களா? R கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, R equal to integral MR plus K. இதுதான் R கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. R கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிற MRஐ வந்து நம்ம இன்டகிரேஷன் பண்ணணும். தென் டிமாண்ட் ஃபங்க்ஷன் P கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிச்ச Rஐ Xஆல் டிவைட் பண்ணணும், சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம R கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்புக்கு வர முடியும் இல்லையா? ஸோ R equal to integral MR dx plus K. இப்போ நமக்கு MR என்னது, A divided by X plus B the whole squared minus C dx plus K, ரைட்? இப்போ இதை நம்ம மேலே கொண்டு வந்துடலாம். இன்டெக்ரல் A into X plus B பவர் minus 2 மைனஸ் C dx plus K, சரிங்களா? இப்போ இதை இண்டிவிஜுவலாக நம்ம இன்டகிரேஷனை உள்ளே கொண்டு போகலாம். இன்டகிரல் A x plus B பவர் மைனஸ் 2 dx மைனஸ் இன்டகிரல் C dx ப்ளஸ் காமனாக K, சரிங்களா? இப்போ இதை நம்ம இன்டகிரல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், A அப்படியே கான்ஸ்டண்ட்டாக அப்படியே தான் இருக்க போகுது. எக்ஸ் ப்ளஸ் பி இதோட ஒரு 1 ஆட் பண்ணோம்னா இங்கே -1 ஆயிரும், கீழே அதே -1, சரிங்களா? மைனஸ்
இந்த கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால இதோட ஒரு எக்ஸ் சேர்த்து எழுதுவோமா, ப்ளஸ் இந்த கான்ஸ்டன்ட். இப்போ இது வந்து நமக்கு ஆர், இதை வந்து மைனஸை நம்ம மேலே கொண்டு போயிட்டு மைனஸ் ஏ டிவைடட் பை இதை கீழே கொண்டு வந்துடலாம், எக்ஸ் ப்ளஸ் பி மைனஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் கே. இந்த ஃபங்க்ஷனில் நம்ம கேயை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், x ஈக்குவல் டு 0 ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0 ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை எக்ஸ் வந்து 0னா பி மைனஸ் எக்ஸ் வந்து 0னா இந்த டேர்ம் 0 ஆயிரும் ப்ளஸ் கே மட்டும் இருக்கும். இப்போ கே ஈக்குவல் டு வாட், ஏ பை பி. கே ஈக்குவல் டு ஏ பை பிங்கிறத இந்த ஆரில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் பி மைனஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் கேக்கு பதிலாக ஏ பை பி. நமக்கு ரெக்கையர்டு ஆர் கிடச்சிருச்சு. சரிங்களா, இந்த ஆரில் வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்போ டிமாண்ட் ஃபங்க்ஷன் பி கண்டுபிடிக்கணும். டிமாண்ட் ஃபங்க்ஷன் பி ஈக்குவல் டு வாட், ஆர் பை எக்ஸ். இப்போ இதை எக்ஸால் டிவைட் பண்ணி எழுத போகிறோம். மைனஸ் ஏ டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி மைனஸ் இதை எக்ஸால் டிவைட் பண்ணால சி மட்டும் இருக்கும், ஏ டிவைடட் பை பிஎக்ஸ். சரிங்களா, இந்த ஸ்டெப்புக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸ் ஏ டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி, இந்த டேர்ம் பக்கத்தில் கொண்டு வந்து எழுதிக்கலாம். இங்கே ப்ளஸ் தானே வரும், இங்கே ப்ளஸ் டேர்ம் தான் வரும். ஸோ ப்ளஸ் ஏ டிவைடட் பை பி பை எக்ஸ் மைனஸ் சின்னு பக்கத்தில் கொண்டு வந்து எழுதிட்டேன், ஈஸியாக நம்ம எல்சிஎம் எடுக்கிறதுக்காக. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், இது ரெண்டையும் நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு பிஎக்ஸ், இந்த ரெண்டு டேர்முக்கு மட்டும். ஸோ அந்த மைனஸ் ஏ இங்கே என்னென்ன டேர்ம்லாம் இல்லையோ அதை மாட்டிலே பண்ணி எழுதுவோம் இல்லையா. ஸோ மைனஸ் ஏ இன்ட்டு பி மட்டும்தான் இல்லை, மிச்சம் எல்லாமே இருக்குது, பி மட்டும்தான் இல்லை. ப்ளஸ் ஏ இங்கே என்னென்ன டேர்ம்லாம் இல்லை பாருங்கள், ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி, கரெக்டுங்களா. எக்ஸ் ப்ளஸ் பி மட்டும்தான் இல்லை, மற்ற எல்லாம் இருக்குது. மைனஸ் சி இது அப்படியே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம், இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணி எழுதுவோம். மைனஸ் ஏபி அப்படியே இருக்குது, இந்த ஏ உள்ள ப்ராடக்ட் பண்ணி எழுதுனா ஏஎக்ஸு ப்ளஸ் ஏபி டிவைடட் பை எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் இருக்கப்போ நம்ம ஒரு எக்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். சரிங்களா, இங்கே எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் பி இருக்குது, இங்கே பிஎக்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கு காமனாக நம்ம ஒரு எக்ஸ் மட்டும் எடுத்தாவே போதும். ஸோ எக்ஸ் பி எக்ஸ் ப்ளஸ் பி, புரியுதுங்களா. இந்த ஸ்டெப்பில் நம்ம எல்சிஎம் எடுக்கிறப்போ காமனாக இருக்கிறது மட்டும் தான் எடுப்போம். இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, அதனால் ஒரு எக்ஸ் மட்டும் எடுத்தால் போதும், இந்த எக்ஸ் எழுத தேவை கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் பாருங்கள், இது இண்டிவிஜுவலாக நம்ம என்ன பண்ணலாம், இப்போது டிவைட் பண்ணி பார்க்கலாம். அது முன்னாடியே இப்போ இங்கே மைனஸ் டேர்ம் ப்ளஸ் டேர்ம் இருக்குது, ஸோ இது கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏஎக்ஸ் இருக்குது, எக்ஸ் பை பி இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் பி இருக்குது, மைனஸ் சி இருக்குது. இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏ பை பி கீழே எக்ஸ் ப்ளஸ் பி இருக்குது மைனஸ் சி. சரிங்களா, இப்போ இது வந்து என்னது பி தானே. ஸோ பி இந்த சி இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ ப்ளஸ் சி ஆயிரும். ரிமைனிங் என்ன டேர்ம்ஸ் இருக்குது, ஏ டிவைடட் பை பி எக்ஸ் ப்ளஸ் பி. நமக்கு டிமாண்ட் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை பி இன்ட்டு பி ப்ளஸ் சி மைனஸ் பின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இந்த உள்ளே இருக்க எக்ஸை நம்ம என்ன பண்ணணும், வெளில கொண்டு வரணும். ஸோ தட் நான் இதை எல்ஹெச்எஸ்லையும் கொண்டு போயிட்டு இதை கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், பி எக்ஸ் ப்ளஸ் பி இந்த டேர்ம் ஏன் மேலே கொண்டு வரேன்னா நமக்கு எல்ஹெச்எஸ் சைடில் எக்ஸ் இருக்கணும். இப்போ இதை கீழே கொண்டு வந்துடலாம். பி ப்ளஸ் சி என்ன பண்ணியிருக்கணும் புரியுதா, இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் இதை உள்ள மாற்றே பண்ணலாம். பிஎக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ பை பி ப்ளஸ் சி. இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா மட்டும் இருந்தால் போதும். ஸோ பிஎக்ஸ் அப்படியே வச்சுட்டு ஏ டிவைடட் பை பி ப்ளஸ் சி, இந்த பி ஸ்கொயர்டை ரைட் சைடு கொண்டு போயிடலாம், மைனஸ் பி ஸ்கொயர்ட். சரிங்களா, இப்போ இந்த எக்ஸ் மட்டும்தான் வேணும் இல்லையா. ஸோ எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். பிஏ இண்டிவிஜுவலாக இந்த பக்கம் டிவைட் பண்ணால என்ன ஆகும், இங்கே வந்து பி இன்ட்டு
p plus c வரும். இங்கே b ஆல் டிவைட் பண்ணையில் ஒரு b ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் கட் ஆகிட்டு b மட்டும் இருக்கும். ஸோ நமக்கு கொஷினில் கேட்ட டிமாண்ட் ஃபங்க்ஷன் x equal to a divided by b, b plus c minus bங்கிற ஆன்சர் கிடச்சிருச்சு. This is required answer. Example 3.18. Sum is the marginal cost C dash x and marginal revenue R dash x are given by C dash x equal to 50 plus x by 50 and R dash x equal to 60. Fixed cost C வந்து rupees 200. Determine the maximum profit. இதுதான் நமக்கு சம். இப்போ நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா வந்து ப்ராஃபிட்டுக்கு மார்ஜினல் ரெவன்யூ மைனஸ் மார்ஜினல் காஸ்ட், தட் இஸ் எம்ஆர் மைனஸ் எம்சி. அதை நம்ம எப்படி எழுதுவோம்? ஆர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி ஆஃப் எக்ஸ். ஸோ நமக்கு ஆர் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதில் சி ஆஃப் எக்ஸ் சப்ராக்ட் பண்ணாலும் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ தட் நமக்கு ஃபஸ்ட்டு சி ஆஃப் எக்ஸ் என்னென்னு தெரியணும், ஆர் ஆஃப் எக்ஸ் என்னென்னு தெரியணும். ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இதில் கொண்டே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஃபிட் டைரெக்டாக போயிடலாம். ஃபார் தட் ஃபஸ்ட் நம்ம சி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். சி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிவன் வந்து சி டேஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் டேஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம சி ஆஃப் எக்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இன்டகிரேஷன் பண்ணால் இந்த டிஃப்ரென்ஷியேஷன் கேன்சல் ஆகிட்டு நமக்கு சி ஆஃப் எக்ஸ் மட்டும் கிடைக்கும். அதே மாதிரி ஆர் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு சம்மில் ஆர் டேஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் டேஸ் ஆஃப் எக்ஸை நம்ம இன்டகிரேஷன் பண்ணையில் இந்த டிஃப்ரென்ஷியேஷனும் இந்த டேஷுங்கிறது டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியேஷன் கேன்சல் ஆகிட்டு நமக்கு ஆர் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். ஸோ டேரெக்டாக நமக்கு தேவையான ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபார் தட் ஃபஸ்ட்டு சி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈக்குவல் டு இன்டகிரல் சி டேஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இந்த ஃபார்முலா எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ இதில் இன்டகிரல் சி டேஸ் ஆஃப் எக்ஸ் என்னது? 50 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 50 டிஎக்ஸ். ரைட்? இப்போ அதை நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா 50x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை கீழே 2 வரையில் இது 100 ஆயிரும் ப்ளஸ் k1 அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட் கொடுத்துருக்காங்க, சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கையில் இது நம்ம பிகினிங் ஸ்டேஜ்லேயே என்ன கொடுத்துருக்காங்க? சி வந்து 200 அப்படின்னு நமக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க. இப்போ இது நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கேஎன்னோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபார் தட் இப்போ சி வந்து என்னது? 200, தட் இஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட், ஈக்குவல் டு 50 into 0 ப்ளஸ் 0 by 100 ப்ளஸ் k1. சரிங்களா? இப்போ இது 0 ஆயிரும், இது 0 ஆயிரும். ஸோ k1 ஈக்குவல் டு 200. இதை வந்து நான் ஈக்குவேஷன் 1ல் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ சி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 50x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 100 ப்ளஸ் 200. நம்ம இப்போ ஒரு ஆஃபை முடிச்சிட்டோம். சி ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆர் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன பண்ணணும்? இன்டகிரல் ஆர் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இது. ஸோ இன்டகிரல் ஆர் டேஸ் ஆஃப் எக்ஸ் என்னது? 60 dx. ஸோ 60x. இதுதான் என்னது? ஆர் ஆஃப் எக்ஸ். இப்போ ரெண்டுமே நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு ப்ராஃபிட் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி ஆஃப் எக்ஸ் இல்லையா? இதில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆர் ஆஃப் எக்ஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எக்ஸ் என்னது? 60x மைனஸ் சி ஆஃப் எக்ஸ் வந்து 50x மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 100 ப்ளஸ் 200. இப்போ நான் உள்ளுக்குள்ளே கொண்டு போகையில் 60 மைனஸ் 50 வந்து 10. இதை உள்ளே கொண்டு போயில மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 100. இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 200. நமக்கு பி ஆஃப் எக்ஸ் கிடச்சிருச்சு. பட் இங்கே நமக்கு என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க? இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் 200, டிட்டர்மைன் த மேக்ஸிமம் ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ எந்த மேக்ஸிமம் வேல்யூக்கு நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக வருதுன்னு பார்க்கணும். அதான் நம்ம செக் பண்ண வேண்டியது. எக்ஸோட எந்த வேல்யூக்கு நமக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாகுது அப்படிங்கல நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? டிபி பை டிஎக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இது 10 ஆயிரும் மைனஸ்
இது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 2x divided by 100. இது வந்து கான்ஸ்டன்ட் 0 வரை எழுத வேணாம். சரிங்களா? இப்போ இது ஃபர்தராக என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணோன்னா 10 மைனஸ் எக்ஸ் பை 50 அப்படிங்கிறது தான் நமக்கு டிபி பை டிஎக்ஸ். இப்போது நமக்கு ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் வந்து 0ன்னு எடுத்துக்குவோம் இல்லையா? ஸோ டிபி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸோட எந்த வேல்யூ வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 0ன்னு எடுத்தோம் அப்படின்னா இப்போ 10 மைனஸ் எக்ஸ் பை 50 ஈக்குவல் டு 0. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் பை 50 10 இந்த பக்கம் வந்துடும். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 500. இப்போ அடுத்த டெரிவேஷன் நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு டி ஸ்கொயர் பி பை டிஎக்ஸ் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? இது வந்து கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். மைனஸ் 1/15 வரும். நமக்கு ஆன்சர் வந்து மைனஸ் டேர்மில் வருது. ஸோ 0வோட லெஸ் தெனாக இருக்குது. நமக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ தான் வேணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 500ங்கிற வேல்யூவுக்கு நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கிது. இப்போ நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 500ங்கிறத நம்ம கண்டுபிடிச்ச பி ஆஃப் எக்ஸில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், பி ஆஃப் எக்ஸ் என்னது? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 10x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 100 மைனஸ் 200. இதில் நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூ போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 500 மைனஸ் 500 ஹோல் ஸ்கொயர்ட் பை 100 மைனஸ் 200. இப்போ இதை ப்ராடக்ட் பண்ணோம்னா 5000 மைனஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25. சரிங்களா? ஜீரோ டிவைடட் பை கீழே ஒரு 100 மைனஸ் 200. 0 இங்கே கட் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? 5000 மைனஸ் 2500 மைனஸ் 200. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 2300. அப்போ நமக்கு ப்ராஃபிட் வந்து rupees 2300. This is required answer.